என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் பகுதி 6. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். ருத்ரன் மாடி இறங்கி வரும்போது வீட்டில் அணியும் உடை அணிந்திருந்தான். ஹாலில் அத்விதா இல்லை. சுகந்திக்கா, என் கூட வந்த பொண்ணுங்க? தரையை சுத்தம் செய்து கொண்டிருந்த சுகந்தியை பார்த்து ருத்ரன் கேட்டான். அத்விதா தானப்பா, வெளியே நிக்கிறாங்க என்றார். அவன் வெளியே வரும்போது அழகான அந்த பூந்தோட்டத்தில் அவனுக்கு முதுகை காட்டி நிற்பவள் யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தாள். பூந்தோட்டத்தில் தான் அவள் நிற்கிறாள். ஆனால் அவள் பேசுவது அவன் செவியை எட்டியது. ஏய், நீயும் உன்னுடைய அம்மாவும் அந்த ருத்ரனுக்கு என்னடி சுக்குப்பிடி போட்டீங்க? உங்களுக்காக அவன் என்கிட்ட வரிஞ்சு கட்டிக்கிட்டு வம்புக்கு வரான். நீயும் உன்னுடைய அம்மாவும் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? உன்னுடைய அழகுல மயங்கி அவன் உன்னை கல்யாணம் செஞ்சுப்பான்னா அது கனவுல கூட நடக்காதுடி. இவன மாதிரி ஒரு பணக்காரனுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணை எப்படி பிடிக்கும்? உன் மேல எல்லாம் எப்படி காதல் வரும்? நான் இப்ப சொல்றேன் கேளுடி. எந்த ருத்ரன் இல்ல, எந்த ருத்ரனும் உன்னை கட்டிக்க மாட்டான். நீ சாதாரண ஒரு குடும்பத்துக்கு தான் மருமகளா போவ. அதுவும் தினமும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பத்துலதான் நீ மருமகளா போய் சேருவ. உன் அம்மா உன் பக்கத்துல தானே நிப்பாங்க. அவங்க கிட்ட போனை கொஞ்சம் குடுடி என்றாள். 1-2 நொடிகளில் அவளது திமிரான பேச்சு தொடர்ந்தது. ஏய் சித்தி, நீ ருத்ரன் கிட்ட என்ன போட்டு கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கலான்னு நினைச்சியா? அதுதான் நடக்காது. உங்க ஆசை எதுவும் நடக்க போறதில்ல. உங்க பொண்ண இந்த ருத்ரன் ஒண்ணும் கட்டிக்க மாட்டான். உன் பொண்ணு ஒரு ஏழை வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறத நானும் என் கண்ணால பாக்கதானே போறேன் என்று கூறியவள் அழைப்பை துண்டித்து விட்டு, ஆனா என்னன்னு தெரியல, இந்த ருத்ரனுக்கு உங்க மேல பாசம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இவன் சொல்ற வேலைகளை நான் செய்யாட்டி அப்பாவை வேலையில இருந்து தூக்கிடுவானா? இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? எனக்கு அப்பா மேலையும் குடும்பத்து மேலையும் பாசம் இருக்குன்னா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்பாவை வேலையில இருந்து தூக்குனாதான் என்ன, அவர் மேல திருட்டு பழி போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்புனாதான் என்ன? என் மானத்தை எல்லாம் வாங்கிடுவேன்னு சொல்லி ரொம்ப வீராப்பா பேசுறான். இவனுக்கு ஒரு விஷயம் தெரியவே மாட்டேங்குது. நான் வெற்றின்னு ஒருத்தரை நேசிக்கிறேன். அவருக்கு நான் உயிரு. நான் எதை சொன்னாலும் கேட்பாரு. என் மானமே போனா கூட அதை துச்சமா தூக்கி எறிஞ்சிட்டு என்ன கல்யாணம் செஞ்சு பாருன்னு இவனுக்கு தெரியல. நான் அழகில்லதான், ஆனா என்னை விட கேவலமா இருப்பான் வெற்றி. அதனாலேயே நான் அவனுக்கு அழகு தேவதையா தெரியுறேன். நீ பேரழகி அப்படி இப்படின்னு சொல்லி என் காலடியிலேயே விழுந்து கிடக்குறான். இப்ப வெளிநாட்டுலதான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா பறந்து வந்துடுவான் பைத்தியக்காரன். எனக்கு அவன் மேல அந்த அளவு காதல் எல்லாம் கிடையாது. வெளிநாட்டுல போய் லட்சமா சம்பாதிக்கிறான். அவனுடைய அந்த காசு மேல மட்டும்தான் எனக்கு கண்ணு. அது தெரியாம பைத்தியக்காரன் என் காலடியில விழுந்து கிடக்குறான். எது எப்படியோ, இங்க இந்த ருத்ரனால ஏதாவது பிரச்சனை வந்தா நான் அவனுக்கு போன் பண்ணுவேன். அவன் பறந்து வந்து என்னை கூட்டிட்டு போயிடுவான். நான் தப்பிச்சிடுவேன். கடைசியில நீங்க தான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணும். அவள் பேசிக்கொண்டே இருக்க அவளை நோக்கி கோபமாக வந்து கொண்டிருந்தான் ருத்ரன். இங்க பாருங்க, நான் வெளிநாட்டுல போய் ரொம்ப சந்தோஷமா என் வாழ்க்கைய ஆரம்பிச்சிடுவேன். ஆனா உங்க பொண்ணை கட்டிக்க எவனுமே வரமாட்டான். கடைசியில ஒரு பிச்சைக்காரனுக்கு தான் நீங்க உங்க பொண்ணை கட்டி வைக்கணும். அதுக்கு கூட வெளிநாட்டுல இருக்கிற நான் தான் உங்களுக்கு காசு அனுப்பி வைக்க வேண்டியதா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கங்க. அவளை நெருங்கி விட்ட ருத்ரன் அப்படியே நின்று விட்டான். உன்னுடைய ஆணவத்துக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வைக்கிறேன்டி, மனதில் கூறிக்கொண்டவன் அப்படியே திரும்பி விட்டான். வெறுமனே செல்போனை செவியில் வைத்து பேசிக் கொண்டிருந்த அத்விதா கையில் இருக்கும் குளிர் கண்ணாடி வழியாக அவன் திரும்பி சென்றதை கண்டு சிரித்தாள். இனி ருத்ரன் மானசா கல்யாணம் சுலபமா முடிஞ்சிடும். நானும் ரொம்ப ஈஸியா தப்பிச்சிடலாம். டேய் வெற்றி, நீ எங்க இருந்தாலும் வாழ்க என்றவள் எதுவும் அறியாதவளாக திரும்பி வீட்டிற்குள் வந்தாள். ஹாலில் ருத்ரன் இல்லை. சுகந்திக்கா, சார் எங்க? தம்பியா மாடிக்கு போயிருக்காருமா. அவள் ஒரு இருக்கையில் அமர்ந்தாள். இதே நேரம் தன் அறைக்குள் அப்பா அம்மா புகைப்படத்தின் முன்னால் நின்று கொண்டிருந்தான் ருத்ரன். அம்மா, அத்விதான்னு திமிரு பிடிச்ச ஒரு பொண்ணுமா. அவ அவளுடைய சித்தியையும் தங்கச்சியையும் ரொம்ப டார்ச்சர் பண்றா. அவங்கள அவகிட்ட இருந்து காப்பாத்தணும். அவ கண் முன்னாடியே மானசா நல்ல ஒரு வாழ்க்கைய வாழறத அவ பாக்கணும் என்று கூறியவன் அம்மா புகைப்படத்தில் தொங்கும் அம்மாவின் தாலியை கையில் எடுத்தான். இத மானச கழுத்துல கட்டி உங்க மருமகளா நான் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன் என்று கூறியவன் தாலியை தன் பாக்கெட்டில் திணித்து விட்டு அறையிலிருந்து வெளியே வந்தான். மாடி இறங்கி வந்தவன், எங்க போயிட்ட அத்விதா என்று கேட்டான். உங்க பூந்தோட்டம் ரொம்ப அழகா இருந்தது, அத பாத்துட்டு வந்தேன். சரி,
இன்னைக்கு உன்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு. உன்னை நானே உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். உன்னுடைய அப்பா சித்தி 2 பேர்கிட்டையும் பேச வேண்டியதா இருக்கு. மானசாவை கட்டிக்க போறேன்னு அவங்க கிட்ட சொல்லதானே வரீங்க. வாங்க வாங்க. மனதில் சிரித்து கொண்டாள் அத்விதா. மிகுந்த உற்சாகத்தோடு அவனோடு வீட்டிற்கு புறப்பட்டும் விட்டாள். வீட்டை எட்டியதும் காரை ருத்ரன் ஓரமாக நிறுத்தினான். அத்விதா உற்சாகத்தோடு இறங்கிக் கொண்டாள். காரின் சத்தம் கேட்டு அப்பாவும் சித்தியும் வாசலுக்கே வந்து விட்டனர். பின்னாலேயே தாத்தாவும் வந்து நிற்க, என்ன தாத்தா மதியம் கிளம்பிடுவேன்னு சொன்னீங்க? அத்விதா வியப்போடு கேட்டாள். ஆமாம்மா, கிளம்பலான்னு தான் நினைச்சேன். ஆனா திடீர்னு காய்ச்சல். அப்படியா என்றவள் நெற்றியை தொட்டு பார்த்தாள். ஆம், இப்போதும் காய்ச்சல் அடிக்கிறது. காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்றீங்க, அப்படியே இங்க வெளியில வந்து நிக்கிறீங்க. வாங்க உள்ள போலாம். தாத்தாவை அணைத்தபடியே அவள் வீட்டிற்குள் செல்ல, ருத்ரனை பாசத்தோடு அப்பாவும் சித்தியும் வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து வந்தனர். வீட்டிற்குள் வந்தவன், மணி சார், நான் உங்ககிட்ட பேசணும் என்றான். சித்திக்கும் மானசாவுக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இன்று அத்விதா தங்களை வெளுத்து வாங்கியதில் அவன் மனம் மாறி இருக்கும். மானசாவை திருமணம் செய்து கொள்வதை பற்றி தான் பேச போகிறான் என்று அவர்களுக்கு புரிந்துவிட்டது. உட்காருங்க சார், அப்பா கூற ருத்ரன் வந்து அமர்ந்தான். அவன் எதிரில் அமர்ந்த அப்பா, சொல்லுங்க சார் என்றார். மணி சார், நீங்க உங்க பொண்ணு அத்விதாவுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. இவங்களுக்கு திமிர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. தங்கச்சின்னு கூட பார்க்காம எப்படி வார்த்தையால டார்ச்சர் பண்றாங்க. சித்தி தாய்க்கு சமம், அது கூட இவங்களுக்கு தெரியல. இவங்களால இந்த குடும்பத்துல 2 பேர் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வேதனைய நான் நிரந்தரமா போக்க ஆசைப்படுறேன். நான் உங்க பொண்ணு மானசாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என்றான். அதை கேட்டு மானசாவுக்கும் சித்திக்கும் தலைகால் புரியவில்லை. இப்போது அவனது விழிகள் மானசாவையும் சித்தியையும் பார்த்தது. உங்களுக்கு இன்னையோட விடிவு காலம்தான் என்றவன் எழுந்து நின்றான். தன் பாக்கெட்டில் இருந்த தாலியை அவன் வெளியே எடுக்க, அவன் இன்றே இப்போதே மானசாவை மனம் முடித்துக் கொள்ள போகிறான் என்று அறிந்து கொண்ட அப்பா, சார், நீங்க மானசாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்கன்னா எதுக்காக இப்படி ரகசியமா கல்யாணம் செஞ்சுக்கணும்? நானே ஊரறிய கல்யாணத்தை நடத்தி என் பொண்ணை உங்க கையில ஒப்படைக்க மாட்டேனா? ஏன் அவசரப்படுறீங்க என்று கேட்டார். அத்விதாவின் அப்பாவை பார்த்த ருத்ரன், ஆமா, நீங்க சொன்னது சரிதான். நான் கூட முதல்ல மானசாவை கட்டிக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா நான் மானசா கழுத்துல தாலி கட்டினா மானசா மட்டும்தானே இந்த வீட்டுல இருந்து காப்பாத்தப்படுவா. அவங்க அம்மாவை அப்பவும் அத்விதா டார்ச்சர் பண்ணிட்டு தானே இருப்பா. அத்விதாவின் அப்பாவால் பதில் கூற முடியவில்லை. தாத்தாவோடு ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த அத்விதாவை பார்த்தவன் அவளை நோக்கி நகர்ந்தான். அவன் தன்னிடம் ஏதும் கூற வருகிறான் என்றுதான் அவள் நினைத்தாள். அவள் அருகில் வந்தவன், இன்னைக்கு நீ போன்ல உன் சித்திக்கிட்டையும் உன் தங்கச்சிக்கிட்டையும் பேசினத நானே என் காதால கேட்டேன். உன்னால எப்படி வார்த்தைகளால இந்த அளவு அவங்களை டார்ச்சர் பண்ண முடியுது? நீ ஒரு பொண்ணு தானே? அலட்சியமாக சிரித்தாளை தவிர அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. உன் திமிருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா என்று கேட்டவன் ஒருவரும் எதிர்பாராத அந்த நொடி அவள் கழுத்தில் தாலி கட்டினான். இப்போது அத்விதா அப்பாவை பார்த்தவன், இவ்வளவு ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல சார். இன்னும் 1-2 வருஷத்துல விவாகரத்து வாங்கிக்க போற இவளுக்கு இப்படி ஒரு கல்யாணமே போதும். இதுதான் இவ திமிருக்கு நான் கொடுக்கிற தண்டனை. இவ இப்ப என்னுடைய மனைவிதான். ஆனா அது இவளுக்கு ஒரு பதவி மட்டும்தான். அந்த உரிமைக்கு இவளுக்கு எந்த தகுதியும் இல்ல. அழகில்லாதவங்க குணத்துல ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவகிட்ட 2மே கிடையாது என்றவன், இனி நீங்க நிம்மதியா இருக்கலாம் என்று கூறிவிட்டு அத்விதா கரத்தை பிடித்தான். இனிமே என்னுடைய காலடியில தான் உனக்கு இடம், வா போலாம் என்று கூறி அவளை இழுத்து சென்றான். நடந்த எதையும் நம்ப முடியாமல் திகைத்து நின்ற அத்விதா அவன் இழுப்புக்கு அவனோடு சென்றாள். அழகில்லாத தன் கழுத்தில் அவன் தாலி கட்டுவான் என்று அவள் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. அதனால் தான் தாலியோடு அவன் அவள் அருகில் வந்த போது கூட அவள் அமைதியாக நின்றாள். அவளோடு வீட்டிற்கு வந்தவனை வியப்போடு பார்த்தார் சுகந்தி. சுகந்திக்கா, நீங்க லீவு வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல? ஆமாப்பா, 1-2 மாசம் லீவு கிடைச்சா நல்லா இருக்கும். ஊருக்கு போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு 6 மாசம் சம்பளத்தோட லீவு கொடுக்கறேன். போய் சந்தோஷமா உங்க குடும்பத்தோட இருந்துட்டு வாங்க என்றவனை வியப்போடு பார்த்தவர், வேலைக்கு புதுசா யாரும் வரலையேப்பா, வர்ற வரைக்கும் நீங்க இருங்கன்னு நேத்து நான் லீவு கேட்கும் போது சொன்னியே. ஆமா, இப்ப புதுசா ஆள் வந்தாச்சு, நீங்க காலையில கிளம்புங்க. புரியாமல் அவனையும் அத்விதாவையும் மாறி மாறி பார்த்த சுகந்தியின் கண்ணில் அவள் கழுத்தில் தொங்கும் தாலி சிக்கியது. அதிர்ந்து போனவர், தம்பி, நீங்க இவங்களை கட்டிக்கிட்டீங்களா அதிர்ச்சியோடு கேட்டார். ஆமா. எது தம்பி இப்படி பண்ணிட்டீங்க?
ரூபாவுக்கு தெரிஞ்சா வேதனைப்பட மாட்டாங்களா? அப்பா அம்மா இல்லாதவங்களை எங்க அம்மா தான் வளர்த்தாங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டதால 5 வருஷமா நான் உங்களை பாத்துக்கிறேன். உங்களுக்கு ரூபாமாவுக்கு நீங்களும் மட்டும்தானே இருக்கீங்க. ஆமா சுகந்திக்கா, அதனாலதான் இந்த பொய் கல்யாணத்துக்கு அவளை கூப்பிடல. 6 மாசம் இல்ல 1 வருஷத்துல இவ திமிர அடக்கி அனுப்பிடுவேன். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க என்றவன் மாடி ஏற ஆரம்பித்தான். என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை. அப்படியே நின்று நிதானமாக திரும்பி அத்விதாவை பார்த்தான். மிஸ் அத்விதா, கொஞ்சம் மேல வாங்க என்று கூறிவிட்டு மீண்டும் மாடி ஏறினான். மிஸ் என்று அவன் கேலியாக அழைத்தது அவளை கோபம் கொள்ள வைத்தது. தாலியை கட்டிட்டு மிஸ்ஸுன்னு கிண்டல் வேறையா? மாடி ஏறி அவன் பின்னால் வந்தவள் அறைக்குள் வந்ததும், என்ன சார், எனக்கு திமிர்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா ஏன் கழுத்துல என்னுடைய அனுமதி இல்லாம தாலி கட்டி இருக்கீங்க? ஆம்பளன்ற திமிரா இல்ல பண திமிரா? கோபமாக கேட்டவளை அலட்சியமாக பார்த்தவன், 2 கிடையாது 3 பேரை காப்பாத்த அவங்களுக்காக நான் போட்ட பாதுகாப்பு வேலிதான் இந்த தாலி என்றான். யார் சார் அந்த 3 பேரு? உன்னுடைய சித்தியும் சித்தியோட பொண்ணு மானசாவும், அப்புறம் உன்னுடைய காதலன் வெற்றி. வெற்றியா? ஆமா, உன்னை உயிரா நேசிக்கிற பைத்தியக்காரன். நீ அவனுடைய காசுக்காக தானே அவனை நேசிக்கிற மாதிரி நடிக்கிற. அவனுக்கு உன்னை பத்தி தெரியாம போயிட்டா பாவம், உன்னை கட்டிக்கிட்டு ஒரு நரக வாழ்க்கைய அவன் வாழ வேண்டியதா இருக்கும்ல. அதுதான் அவனுக்கும் சேர்த்து போட்ட பாதுகாப்பு வேலிதான் உன் கழுத்துல நான் கட்டின இந்த தாலி. அதை கேட்டு அவளுக்கு கோபம் தலைக்கேறியது. ஒருத்தரை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சும் என் கழுத்துல தாலி கட்டி இருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அடுத்தவன் காதலி அவன் பொண்டாட்டிக்கு சமம். குளியலறையை நோக்கி நடந்தவன், நீ அடுத்தவன் பொண்டாட்டியாவே என் கூட இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போ, உன்னை இப்பவே தலை முழுகிடுற. ஒரு வெற்றி புன்னகையோடு அவன் குளியலறையை நோக்கி நடக்க அவனது வெற்றி செருக்கு அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அந்த வெற்றி புன்னகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தவள் வாய்விட்டு சிரித்தாள். என்னோட வெற்றி இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் என்னை விட்டுட்டு ஓடிட மாட்டான். நடந்ததை நான் சொன்னா நீங்க கட்டின தாலியை அறுத்து வீசிட்டு மறுத்தாலியை ஏன் கழுத்துல கட்டி அவன் கூட கூட்டிட்டு போயிடுவான் என்றாள். நின்று நிதானமாக திரும்பி அவளை பார்த்தவன், அப்படி ஒரு நாள் வந்தா அன்னைக்கு உன்னை முழுசா என்னுடைய மனைவியாக்கிப்ப. அதையும் தாண்டி அந்த அப்பாவை உன்னை ஏத்துக்கிட்டா அது அவனுடைய தலையெழுத்து, அதை மாத்த யாராலையும் முடியாது என்றவன் குளியலறைக்குள் சென்று மறைய, முழுசா மனைவியாக்கிப்பானா? யோசித்தவளுக்கு அவன் கூறியதன் பொருள் விளங்க உமிழ்நீரை மென்று விழுங்கினாள். சிலையாகி சில நிமிடங்கள் நின்றவள் எதிரில் இருக்கும் கண்ணாடியில் தெரியும் தன் பிம்பத்தை பார்த்து ஏளனமாக சிரித்தாள். இந்த அவலட்சணமான உன்னுடைய கழுத்துல கூட கோபத்திலேயே ஆனாலும் ஒருத்தன் தாலி கட்டி இருக்கான். இன்னொருத்தனை காப்பாத்த இதே அவலட்சணமான உன்னை முழுசா மனைவியாக்கிப்பானா? ஆனா என் திமிர அடக்கி என்ன விவாகரத்தும் பண்ணிடுவானா? ஏன்னு கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சானா? இல்ல பொண்ணுன்னு சொல்றவ இவன் இஷ்டத்துக்கு உருட்டி விளையாடுற பகடைக்காயின்னு நினைச்சானா? கோபமான அவள் மனம் 1000 கேள்விகளை தொடுக்கும் போதும் மார்பில் தொங்கும் தாலியை கையில் ஏந்தினாள். அவளால் இப்போதும் எதையும் நம்ப முடியவில்லை. ருத்ரன் என்ற ஆணழகன் தன் கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறான். அவன் மீது அவளுக்கு கோபம் இருந்தாலும் அதையும் தாண்டி தனிப்பட்ட முறையில் மனதிற்குள் ஒரு ஈர்ப்பும் இருக்கவே செய்கிறது. ஆனால் அதற்கெல்லாம் அவனுக்கு அடிமையாக இருக்க அவள் விரும்பவில்லை. பகுதி 6 நிறைவடைந்தது. பகுதி 7 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.